நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் கோல்சார கலையரசி காளீஸ்வரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு பொற்பாதத்தை தொட்டு வணங்கி, இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு, நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ராகுவை பற்றி பேசலான்னு இருக்கேன். என்னுடைய பேரை பற்றியே பேசலாம். ஏன்னா காளி அப்படின்றதே ராகுவுடைய காரகமான ஒரு விஷயம். ராகுவும், அதாவது பிரம்மாண்ட ராகுவும் ராஜயோக ராகுவா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசலாம். ஏன்னா எப்போவுமே ராகு ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா பிரம்மாண்டமாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு சின்னது குறுக்கி அப்படின்றதே கிடையாது. ஆனால் அதை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது யோகமாக இருந்தாலும் சரி, அது பிரம்மாண்டமாக கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் ராகுக்கே உரித்தான ஒரு அமைப்பு. ஸோ இந்த 9 கிரகங்களில் அந்த உருவமாக இருக்கக்கூடிய 7 பேரை தவிர்த்து இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய மாயமான ஒரு கிரகம் ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் செய்கிறது அவ்வளோ ஈஸியாக பலன் எடுக்கிறது, பிடிச்சு பார்க்க அந்த பாம்புடைய பல்ல பிடிச்சி பலம் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்றது தான். பலன் பார்க்குறது அவ்வளோ நுணுக்கமாக பார்த்தா தான் வரக்கூடிய ராகு திசை கேது திசை அவங்களுக்கு யோகமா அல்லது பாவமா அப்படின்ற அளவுக்கே சொல்ல வைக்கும். ஏன் அப்படின்னா வச்சு வதச்சி வறுத்து எடுத்துரும். அந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தையும், அதே மாதிரி யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கான ஒரு அமைப்பு அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா கேது எப்போவுமே உள்ளூருக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே சுற்றிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு எதையுமே சுருக்கி பார்க்குற அமைப்பு அப்படிங்கிறது கேதுவுடைய தனித்துவமான ஒரு விஷயம். அதுவே ராகு இந்த கேது இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு மாதிரி அது அந்த ஞானத்தை பெறதோ அதுலேயே முத்தி அடையக்கூடிய சூழ்நிலையை குறிப்பிடுது. அப்படின்னா இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமாக 5 தலை நாகத்தோட நல்ல வானுலகை விரித்து நல்ல அற்புதமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கண்டறியக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ராகுக்கே ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மீடியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள் அடுத்த அப்டேஷனே பண்ணுறோம் அப்படின்னா ராகு பகவான் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போது சினிமா துறைக்கு ராகு பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது அந்த சினிமா அந்த கேமராங்கிறதே ராகு தான். ஏன்னா அந்த ஃபிலிம் அந்த எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே ராகுடைய காரகமாகவே இருக்குது. அப்போது தனி மனிதர் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ராகு திசை வருது, அது யோகமாக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் வருதா, அல்லது மதிப்பு மரியாதை கௌரவம் பொறுப்பு தலைமை இது மாதிரி ஒரு கேட்டகரியில் வருதா, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்க வருதா அப்படிங்கிறதையும் முதல் விஷயம் நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான். ஏன்னா ராகு பகவான் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுடைய தன்மையை தன்னுடைய சொந்த வீடாக, ஏன்னா அவர் தனிப்பட்டு சொந்த வீடு கிடையாது இல்லையா, அப்போது அந்த வீட்டை அவர் ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மை, அந்த வீட்டுடைய முழு பவரும் எத்தனை கிரகம் கூட இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு இருங்க, உங்கள் வேலையை சேர்த்து நானே பண்ணிக்கிறேன் ராகு பகவான் செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். சரி, இந்த ராகு தசை வரும்போது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு 2 இடத்துல பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல எப்படி வருதுன்னே தெரியாத அளவில் பண வரவு குரோத்தாகவே இருக்குங்க. அவங்க சொல்லுவாங்க, அடடா ராகு தசையை பற்றி நிறைய பேசியிருக்காங்கங்க, எனக்கு என்ன நடக்க போதோ பயத்தில் தான் உட்காந்துருக்கேங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா, வாங்க உட்காருங்க, எத்தனை நாள் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டீங்க, இப்போ தாங்க ஒரு கார் வாங்கியிருக்கேன், இப்போ தாங்க ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு. சரிங்க, இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணீங்க, படாத பாடுபட்டு நாய்படாத பாடுபட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு தாங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. சரி, அப்போது இந்த ராகு தசைக்கு முன்னாடி நடந்த செவ்வாய் தசை வச்சு செஞ்சு தான் அனுப்பியிருக்கு மனுஷனை. அந்த அப்பெல்லாம் ஜாதகம் பார்க்க தோணலை, ஜாதகமே பார்க்கலையாமா. இந்த ராகு தசை தான் பயமுறுத்தி உட்கார வச்சு பார்க்க வைக்குது. எனக்கு உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, என்னங்கப்பா நடக்குது இந்த உலகத்தில். அதாவது அடி விழுகும்போது கூட என்னடா விழுகுது, ஏன் விழுகுது, எதுக்கு விழுகுது, என்ன தசை நடக்குதுன்னு பார்க்க தோணலை.
வந்த வேகத்துக்கு அவருக்கு வாகனம் கொடுத்துருக்கிறாராமா, வீடே இல்லாததுக்கு புக் பண்ணியிருக்காரு வீடு, அதுவும் அப்பார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு. அப்போது நம்ம சொன்ன விஷயம், அப்போ நான் எதாவது கேட்டேன், செவ்வாய் திசையில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க, ராகு திசையில் மட்டும் இந்த வந்த 6 மாதத்தில் இந்த பொருளாதார ரீதியான வளர்ச்சி இருக்குங்கும்போது நீங்கள் ஏன் பயந்துட்டு இந்த ராகு திசை என்னை கொன்றுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் பார்த்தேன், ராகு திசை வந்து நிழல் கிரகம், ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சுன்னா பிரம்மாண்டமாக கொடுக்கும், பின்னாடியே வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால தான் எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட ராகுவா நிற்கிறாரு. ஏன்னா ராகுல பிரம்மாண்ட ராகுவா அப்படிங்கிறதே இதுதான். யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாத அளவில் அந்த ஒரு உயர்ந்த ரகமான ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் மிக அற்புதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ராகுக்கே உரித்தான விஷயம். ஏன்னா அதாவது பேங்க்கு, அரசாங்கத்துடைய கருவூலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த கணக்கு வழக்கு சம்மந்தப்படக்கூடிய பணங்கள் எல்லாமே செட்டில்மெண்ட் பூரா குரு பகவானுடைய அமைப்பு. இந்த ஒரு பிளாக் மணியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி நிறைய பிட்காயின்ஸ்லேருந்து நிறைய இருக்குது, அதன் ரீதியான காரக பணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய காரம்தான். அப்போ நிச்சயமாக இந்த ராகு பகவான் ராகு தசை பொருளாதார பாவகமாக 2, 6, 10 சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அந்த திசைக்கு ஏற்றார் போன்று உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றும் போது அந்த ராகு திசை உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுத்தே தீரும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரி, 2, 6, 10 மட்டும் உக்காந்துட்டா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க. அந்த ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நட்சத்திரம் தான் முழுமையான ஒரு அமைப்புக்கு இந்த ராகுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நல்ல பொருளாதார பாவத்தில் இருந்துட்டா இவருக்கும் அவரும் சேர்ந்து இன்னும் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழலாக வந்துடும். அதுவே அந்த 1-5-9 சம்மந்தப்படும் போது ஃபினான்ஸ் ரீதியாகவும் மதிப்பு மரியாதை ப்ளஸ் தொழில் பதவி இது மாதிரியான விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும். ஏன்னா 1-5-9 அப்படிங்கிறது நமக்கே தெரியும், தர்ம திரிகோணம். நம்ம 3 தலைமுறை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, 1ன்னா நான், 5னா என்னுடைய குழந்தை, 9 அப்படிங்கிறது என்னுடைய தந்தை. அப்போது ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துகிட்டா அந்த 3 தலைமுறையை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த 1-5-9. அப்போது இதை திருப்பி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூதாதையர் செய்த புண்ணியம், தாத்தா பாட்டி தர்ம திரிகோணத்தோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயமா வரும். ஸோ அவங்க நல்ல ஒரு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவான், செவ்வாய் மற்றும் சூரியன். இந்த 1-5-9 சம்மந்தப்படும் போது நிச்சயமாக அவங்களுடைய மூதாதையராக இருக்கட்டும், ஜாதகர் லக்னவத்தோடு சம்மந்தப்படும் போது நல்ல பதவியில் இருக்காங்க, நல்ல ஒரு நிர்வாகத்தில் இருந்து, அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், ஒரு கிராம பகுதியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும், நகர பகுதியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருது. இதுலேயே ராகு சம்மந்தப்படும் போது இந்த அமைப்புக்கு ராகுவும் உச்சகட்டமாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா ராகு பகவான் எந்த பாவகத்தில் இருக்கோ அதை விரிவுபடுத்தும். சரி, ஜாதகருக்கு போஸ்ட் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போது அவங்களுக்கு ராஜ அமைப்புகள் இருக்குது, நல்ல 9ஆம் இடத்துல பலமாக உட்காந்துருக்கு, நட்சத்திரமும் அற்புதமாக இருக்குது, அப்போது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஃபினான்ஸ் ரீதியாகவும் நட்சத்திர அமைப்பு அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இது இவருக்கு மட்டும்தானா அப்படின்னா, அதாவது கடத்தி செல்லக்கூடிய அமைப்பில் அவருடைய ராகுனா யார், தாத்தா. இப்போ இவருக்கு முன்னாடி இருந்த அவங்க தாத்தாவுமே மிக அற்புதமான ஒரு அமைப்பில் இருந்து தான் அவர் இதாகிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜாதகருக்கே வரக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கும்போது ஆமாம், எங்கள் தாத்தா மிகப்பெரிய அளவில் ஊரில் அவர் பேர் சொன்னாலே தெரியாத ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு அவர் வந்து பேர் போனவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மற்ற கிரகங்களை எடுக்கும்போது சூரியன் எடுத்தால் அப்பான்னு எடுக்கிறோம், சந்திரன்னா அம்மானு எடுக்கிறோம், மற்ற பாவக ரீதியாக எடுக்கிறோம். ஆனால் ராகு கேதுவுக்கு எடுக்கும்போது மட்டும் தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஜெனரேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மற்ற கிரகங்கள் இப்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும்தான் அவங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய அமைப்பும் அவங்க என்ன அனுபவிச்சாங்களோ அந்த அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இவங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பதிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ராகுடைய காரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இப்போ பிரம்மாண்டமாக ராகு கொடுத்துரும், நல்ல வளர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். இந்த ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு பகவான் இருந்தால் நிச்சயமாக அவங்க இடம் மாறி தான் பழைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. பிறந்த இடத்துல வசிக்க முடியாது. அவங்களுடைய சிந்தனை எப்போவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். உண்மையிலேயே நல்லா பாருங்கள், மற்ற லக்னத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கிறவங்களெல்லாம் சமாளிச்சிடலாம், லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களெல்லாம் சமாளிக்கிறது அடையங்க அப்பா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா
ராகு 5 தலை நாகங்கிறதுனால இதை செய்யவா அதை செய்வான்னு எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக செய்வாங்க. ஆனால் அவங்க கையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அள்ளி கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்களே தவிர கிள்ளி கொடுக்குறவங்களே வராது. ஏன்னா கிள்ளி கொடுக்கறது கேது, அது எதையுமே சுருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அதில் ஒரு அமைப்பு இருக்கும். பட் ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய சூழல், இடம் மாறி அந்த ராகுடைய காரக அமைப்புகளை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அற்புதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதுவே பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தோட ராகு பகவான் சம்மந்தப்பட்டுட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ராகுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா மீட்ரு வெட்டின்னு சொல்லுவோம். மீட்ரு பட்டி போட்டு கழுத்தில் துண்டு போட்டு வசூல் பண்ணுறது, 400 ரவுடின்னு சொல்கிறதே நமக்கு இந்த ராகு பகவான் தான். அப்போது அந்த பணம் கொடுக்கல் வாங்கல நிச்சயமாக சம்மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த 2ல் ராகு சம்மந்தப்படுறவங்க இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது, 2ல் தான் ராகு இருக்குது, ஆனால் 2 கோடி விட்டுட்டேன்லாம் இருக்கும். ஏன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 2ல் அமர்ந்த ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரம். அப்போ ஒரு வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்தில் எந்த அமைப்புகளை நமக்கு சாதகமான நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாங்களா அல்லது பாதக நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். தோராயமாக ராசி கட்டத்தை நம்ம பார்த்த உடனே ஆஹா ஓஹோ உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருக்குது இல்லவே இல்லை, அதை நவாம்சத்தில் வச்சு நல்லா நம்மளை பார்த்து கூணு நல்லா வச்சு அடின்னு அடிச்சு விட்டுட்டு தான் போகும். அப்போது ராசி கட்டத்தில் நிறைய கிரகம் நீச்சமாக இருக்குது, பலம் இல்லை, 6, 8, 12 இருந்தாலும் நவாம்சத்தில் உச்சத்துலேயோ ஆட்சிலேயோ நல்ல வலிமையிலேயே இருக்கும்போது அவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தை கொடுத்தாலே பார்த்துட்டு இந்தந்த வருஷங்களில் இது நடக்க போகுது அப்படின்றத சொல்கிற ராசி நவாம்சத்தையும் பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்டேஷன்ஸ் இந்த ராகுவுடைய விரிவாக்கம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதை டிகிரியை வச்சு நம்ம பார்க்குறோம் இல்லையா. டிகிரி முறைகளை எடுக்கும்போதும் அது என்ன நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் இடம்பெறுது, நவாம்சத்தில் என்னங்கிறத நுணுக்கமாக டிகிரி வச்சு பார்க்குறது, பாதத்தை வந்து பார்க்குறது, இந்த மாதிரி அதுக்கே பார்த்தீங்கன்னா நவாம்சத்தை இந்த மாதிரி பரிணாமமாக கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரம் பலமாக இருக்கும்போது கொடுக்கல் வாங்கல் ரீதியான விஷயங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்பட்டாக கொடுத்த பணம் வர்றதா இருக்கட்டும், இல்லை இவங்களே அதன் ரீதியான வேலைகள் பண்ணுறதுக்கும் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாரு. ரெண்டாவது ராகு பகவான் இந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ராகுன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நம்ம தூங்கினாலும் ராகு தூங்காது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்து இங்கிட்டு வைக்கிறதா இருந்தாலும் 3ஆம் இடம் செயல்படணும். நம்ம கை, நம்ம செய்கை, நம்ம மனம் 3ஆம் இடம். அந்த ராகு உட்காந்துருக்கு 5 தலையோடு போய் உட்காந்துருக்குன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் அது என்ன பண்ணும், உந்துதல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து ரவுண்ட்லேயே வச்சுருக்கோம். அப்போ அதன் ரீதியான வருமானத்தை நம்ம பெருக்கும்போது ராகுவுடைய காரகம் நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதே 4ஆம் இடமா ராகு வருதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம், 4ன்னா வீட்டில் ராகு இருக்குது, இவங்கள வீடு கட்டுறதுல நிறைய தொந்தரவுகள் வருது அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாக குரு அந்த 4ஆம் வீட்டில் வந்தாலும் பார்வை செய்யும்போது பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அதை நிலையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத. அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஜாதகத்தை பலப்படுத்திட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது ஃபினான்ஸுக்கு மட்டும் ராகு நம்ம பேசுகிறதே இல்லை. அமானுஷ்யம் அப்படின்னாலே ராகு மட்டும்தான். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அமானுஷ்யம். நான் ஃபினான்ஸ் ரீதியாகவும் சரி அமானுஷ்ய ரீதியாகவும் சரி இவங்க இல்லாமல் கிடையாது ஒரு விரிவாக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டோம். வீட்டில் யாரோ நடக்கிறாங்க, சலங்க சத்தம் கேட்குது, கொலுசு சத்தம், வளையல் சத்தம்லாம் கேட்குதுங்க. வீட்டுக்கு போனதுலேருந்தே ஒரே ராவடியாக இருக்குது, படியில் ஓடுறாங்க, நடக்கிறாங்க, நிற்கிறாங்க, கதவை தட்டுற மாதிரிலாம் இருக்குதுங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்போ தான் நாங்கள் வீடு வாங்கணும், அந்த வீட்டில் நாங்கள் இருக்கலாமா கேள்வி. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்க ஜாதகத்தில் 4ல் ராகு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு. அப்போது 4ல் பூச்சி இருக்குன்னா சலசலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், சத்தம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது அதே பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் நம்ம சொன்ன மாதிரி 3 மணிக்கு 1 to 3ங்கும் போது கெட்ட சக்தியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம். பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்தே உங்களுக்கு அதிகாலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய சத்தம் இறை நடமாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போது அந்த வீட்டில் 4ஆம் இடத்துல வாங்கின நட்சத்திரம் ராகு பகவான் வாங்கிய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமா, ஆண் தெய்வமா, தாய் வீட்டு தெய்வமா அல்லது தந்தை
வீட்டு தெய்வமா இஷ்ட தெய்வமா யார் அந்த நட்சத்திரம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது சரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அடையாளப்படுத்தி பாயிண்ட் பண்ணி இந்த வழிபாடை விட்டுட்டீங்க, இது வந்து உங்களை தொடருது, நீங்கள் புதுசாக பண்ணாலும் உங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்லா இருப்பீங்க அப்படின்றது நம்ம சொல்கிறக்கூடிய டைம் என்ன, அந்த 3 to அதிகாலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம். அதே 12 மணி 1 மணிக்கெல்லாம் அடிச்சு எழுப்புது அப்படின்ற மாதிரி, கதவை தட்டுது, ஓட்டு மேலே கல் விழுகுது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையெல்லாம் நல்லா நினச்சிருக்கேன். நிச்சயமாக கிளைண்ட் வந்து பேசுகிறத பார்த்தா நமக்கு டிவியில் பார்த்த மாதிரியே, அந்த படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம நேரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த ராகு வாங்கிய நட்சத்திரம் 8-12 தான் இருக்குது. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். அப்போது ஏன்னா மேக்சிமம் எனக்கு வந்து இந்த அமானுஷ்ய ஜாதகம் தான் வரும். அப்போது அவங்களுக்கு அந்த அமைப்புகளில் வீட்டில் தொந்தரவு இருக்குங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா பாடுபட்டு கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வீடு வாங்குறதா பெரிய கனவாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ உடனே வித்துடுங்க செஞ்சுடுங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம அந்த இடத்த வந்து அவங்க அப்புறப்படுத்தி வேறு பக்கமாக பார்த்து மாற்றி அதை யார் பேரில் என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் அதுக்கு அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பதில் சொல்லும் போது அவங்கள அதிலிருந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இறைவன் நம்ம வந்து இதை தூதுவர்களாக வச்சுருக்காங்க. நம்மளை நம்பி வர்றவங்கள பாதுகாக்கிற பணியில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நம்மளை வந்து அதிகமாக தேடி வர்றாங்க. அது எதனால் வந்திருக்கு, வம்சாவளியாகவே வந்துக்கிட்டு இருக்கா, அது என்ன சாபம் பாவம் என்னங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணும்போது அவங்களும் மேம்படுறாங்க. அதன் ரீதியாக வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக அவங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்க மூலியமாக 10 பேரும் கிடைக்கும் போது நம்மளும் சரி உண்மையிலேயே, ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது, நம்ம வாழ்கிறது வாழ்வாதாரமே வாடிக்கையாளருடைய அமைப்பை வச்சு தான். அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த அமானுஷ்ய ரீதியான செயல்பாடுகள் ராகு கேதுக்கு மட்டுமே இடம் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இந்த 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்ட இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா 4, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலச்சக்கரத்துக்கு நீர் வீடுன்னு சொல்லுவோம். லக்கணத்துக்கு 4, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக அமானுஷ்யத்துக்கும் அமானுஷ்ய கிரகத்துக்கும் அவங்க வந்து பெரிய அளவில் அந்த நல்ல விஷயமா இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா 4ங்கிறது உடம்பு, ஒரு மனிதனுடைய உடம்பு, வீடு, அதனுடைய தாக்கம். 8ங்கிறது ஆயுள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரகசியம் ப்ளஸ் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறதும் அதில் தான் இருக்குது. 12ங்கிறது தலைமறைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூருன்னு சொன்னாலும் தலைமறைவாக வாழக்கூடிய தன்மை. அப்போ 12ங்கிறது ஒருவருடைய லக்கணம் வந்து சாயணும் அப்படின்னா 12 லக்கணத்தை குத்துனாதான், அந்த 12 இயங்குனாதான் அந்த ஜாதகருக்கு அழிவுன்ற ஒரு 8, 12 சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த 4, 8, 12 இந்த அமானுஷ்ய கிரகங்கள் ராகு கேதுக்கள் அமரும் போது வீரியங்கள் பெருமளவிலான பாதிப்புக்காக கொடுக்குது. ஆனால் எல்லாத்துக்குமா அப்படின்னா இதுதான் நம்ம சொல்கிற விஷயம். தயவு செய்து யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு ராசி கட்டத்தில் இதிலெல்லாம் இருக்குது அதனால தான் அடி வாங்குறோம் நல்லா போய்கிட்டு இருக்கோம், நீங்களே சூனியத்தை வச்சுக்காதீங்க. ஏன்னா 4, 8, 12 ராசியில் இருந்து நவாம்சத்தில் நட்சத்திரத்தை பாருங்கள், அற்புதமாக இருக்கும்போது திடீர் யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ல் இருக்குது. அது உங்களுக்கு பலமாக வேலை செய்ய வந்திருக்காங்கிறத பார்க்கணும். ராசி கட்டத்தை பார்த்துட்டு 4, 8, 12 இருக்குது அப்படின்னா நட்சத்திரமும் பாதிக்கப்படும் போது தான் உங்களுக்கு முழுமையான ஒரு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றது. அப்போது அந்த நட்சத்திரம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எதிர்பாராத திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். சரி, அப்போது ராகு பகவான் வந்து எந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறாரோ, அப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு 5னா குலதெய்வம், 4ன்னா தாய் வீட்டு குலதெய்வம்னு சொல்லி எடுத்தாலும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய இஷ்ட தெய்வத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ராகு அமரும் போது ஆண் கிரகமா பெண் வீடான்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாகப்பூச்சி வந்து இருக்கிற அமைப்புகள் இல்லாதல் ராகு சம்மந்தப்பட்ட தெய்வமாக இருக்கவே இருக்காது. கொடை கொண்ட பூச்சி நிச்சயமாக கொண்ட தெய்வமாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த வழிபாடுகள் செய்யும்போது இந்த ராகு திசை யோகமாக இருக்கும்போது நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்பையும், பாதக நிலையில் இருக்கும்போது ஆயுள் பங்கம் இல்லாத அளவில் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த ராகு பகவானுடைய பிரம்மாண்ட அமைப்பு அப்படின்றதா. நான் இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. மிக சிறப்பாக பேசிய நமது காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு வாங்க கோயிலவாணி மேடத்தை அன்போடு அழைக்கின்றோம்.
நல்லா நல்லா எடுத்துக்கிட்டு